உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மேஷம் ராசியின் தை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சூரியன், குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய மூவரும் உதவிகரமாக சஞ்சரிப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறலாம். சூரியன் சுபபலம் பெற்றிருப்பதால் உடல் நலன் திருப்திகரமாக இருக்கும். அர்த்தாஷ்டக ராசியில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை பாதிக்கப்படும். திருமண முயற்சிகள் வெற்றி பெறும். குடும்ப சூழ்நிலை மன நிம்மதியை அளிக்கும். சனி பகவானின் நிலையினால் வேலைக்கு முயற்சித்து வரும் பெண் அல்லது பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பது அவரது ஆட்சி வீடாகும். உழைப்பும் பொறுப்புகளும் அதிகமாக இருப்பினும் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் மேலதிகாரிகளின் ஆதரவும் பணிகளில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலைக்கு ஆர்வம் இருந்தால் அது நிறைவேறும். தற்காலிக பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படுவார்கள். தொழில் வியாபாரம். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிப்பது பிரபல யோகம் ஒன்றினை குறிக்கிறது. சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக இருப்பதால் உற்பத்தியை அதிகரிக்கலாம். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற மாதம் இந்த தை மாதம். வெளி மாநிலங்களுக்கும் உங்கள் வர்த்தகத்தை விரிவுபடுத்தலாம். வங்கிகளின் ஆதரவும் உதவியும் தக்க தருணத்தில் கிடைக்கும். சூரியன் சுபபலம் பெற்று திகழ்வதால் அரசின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சக கூட்டாளிகள் உதவிகரமாக துணை நிற்பார்கள். ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். கலைத்துறையினர். சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து கும்பராசியில் நட்பு ராசியில் வலம் வருவதால் லாபகரமான வாய்ப்புகள் தேடி வரும். இவை வருமானத்தை உயர்த்தும். மக்களிடையே செல்வாக்கும் புகழும் ஓங்கும். சில மாதங்களாகவே தடைபட்டிருந்த வருமானம் மீண்டும் வர ஆரம்பிக்கும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய படங்களில் துணிந்து முதலீடு செய்யலாம். லாபம் கிடைக்கும் என சம்பந்தப்பட்ட கிரகங்கள் உறுதியளிக்கின்றன. அரசியல் துறையினர். இம்மாதம் முழுவதும் அரசியல் துறைக்கு அதிகாரியான சுக்கிரன் ஜீவனக்காரரான சனியுடன் சனி பகவானின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதால் மேசராசியில் பிறந்துள்ள அரசியல் பிரமுகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விசேஷ நன்மைகளை தந்தருளும் மாதம் இது. கட்சியில் செல்வாக்கும் ஆதரவும் பெருகும். சிலருக்கு அரசாங்க பதவியொன்றும் தேடி வரும். மாணவ மாணவியர். கிரகங்கள் அனைத்தும் சுபபலம் பெற்று திகழ்கின்றன. பாடங்களில் மனம் ஆர்வத்துடன் ஈடுபடும். ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். நினைவாற்றல் தேர்வுகளின் போது துணை நிற்கும். விவசாயத்துறையினர். இம்மாதம் முழுவதும் பூமிக்காரரான செவ்வாய் பூரண சுபபலம் பெற்று உங்களுக்கு பக்கபலமாக விளங்குகிறார். விவசாயத்துக்கு அவசியமான தண்ணீர் மற்றும் உரங்கள் ஆகியவை குறைவில்லாமல் கிடைக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் பிரச்சனை ஏதும் இருக்காது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன. பெண்மணிகள். குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரும் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருகின்றனர். குடும்ப பொறுப்பினை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியும் மன நிறைவும் ஏற்படும். திருமணத்துக்கு காத்துள்ள பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். பரிகாரம். சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ராகுவினால் ஏற்படும் தோஷத்திற்கு சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்டம தினங்கள் தை 10 இரவு முதல் 13 காலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.